வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா vs இங்கிலாந்து ரெண்டாவது டெஸ்ட்டு T3 இதோட ஒரு ஹைலைட் பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. ஏன்னா இன்றைக்கி டே ஆரம்பித்தோடனே ஆண்டர்சன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ரோஹித் சர்மாவுக்கு ஒரு அருமையான பால் போட்டு அவுட் ஆகிட்டாப்புல. திரும்ப ஜெய்ஸ்வாலுக்கு அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பால் போட்டு அவுட் ஆகிட்டாப்புல. அது ரோஹித் சர்மாவுக்கு வந்த பால்லாம் எந்த பேட்ஸ்மேனாலையும் விளையாட முடியாது. அந்த மாதிரி ஒரு பால், ரொம்ப கஷ்டமான ஒரு பால். அது போட்டு ஆண்டர்சன் வந்து ஒரு ஒரு கலக்கிட்டாப்புல போட்டு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்ன சொல்கிறது, அப்புறம் வந்து ஐயரும் சுப்மன் கில்லும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. சுப்மன் கில்லுக்கு டாம் ஹார்ட்லி ஓவரில் ஒரு இன்சைட் ஏஜ் எல்பிடபிள்யூ தப்பிச்சார். அது அவருக்கே தெரியல இன்சைட் ஏஜ்னு. அப்புறம் ஐயர் வந்து சரி அன்பேஸ் காலில் போவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ எடுக்க எடுத்தாப்புல. அது நல்ல வேலை இன்சைட் ஏஜ் ஆகி தப்பிச்சார். அதுக்கப்புறம் மறு ஓவரில் பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் ஓவரில் ஒரு எல்பி வரும். அது வந்து உங்களுக்கு அம்பேர்ஸ் காலில் தப்பிச்சு அம்பேர் அவுட் கொடுக்க மாட்டாங்க. இங்கிலாந்து ரிவ்யூ போகும், அதில் அம்பேர்ஸ் கால் வந்துடும். இப்படி 2-3 லைஃப்பு தப்பிச்சு ஒரு அருமையான ஒரு செஞ்சுரி இன்றைக்கி சுப்மன் கில். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் தேடிட்டு இருந்த ஒரு சுப்மன் கில் இன்றைக்கி கிடச்சிட்டாப்புல. ஒரு அருமையான 147 பாலுக்கு 107 ரன் என்னமோ அடிச்சிருக்காப்புல. ரொம்ப ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸு இன்றைக்கி விளாண்டாப்புல. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுபோக ரோஹித் சர்மா கடைசி ஒரு 8 டெஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 13, 14, 39, 24, 16, 39, 0-5 இதுதான் அவருடைய கடைசி ஒரு 8 இன்னிங்ஸில் டெஸ்ட்டு. ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்குது. கேப்டனுக்கு இது வந்து நல்லது இல்லை. அப்புறம் வந்து ஐயர் ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் விளாண்டுட்டு இருந்தாப்புல. பட்டு தேவையில்லாத ஒரு ஷாட் ஆடி ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போய்கிட்டு இருந்துச்சு. சுப்மன் கில்லுக்கும் ஐயருக்கும் நல்ல ஒரு ரன் ரேட்லேயும் போய்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 ரன் ரேட்டில் போய்கிட்டு இருந்துச்சு. தேவையில்லாமல் ஒரு ஷாட் ஆடி ஐயர் திரும்ப ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டாரு. அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு மைனஸாக தெரியுது இந்த சீரீஸில் ஃபுல்லாக. நல்லா ஆரம்பிக்கிறாப்புல, ஸ்டார்ட் கிடைக்குது, திரும்ப அவுட் ஆகிடுறாப்புல. கடைசியாக ஒரு 6 இன்னிங்ஸில் 2023 பார்த்தீங்கன்னா மொத்தமே 79 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வெறும் 13 தான். இந்த வருஷம் மட்டும் 6 இன்னிங்ஸில் 108 ரன் அடிச்சிருக்கிறாரு. அதில் 21 ஆவரேஜ். போன 2023 6 இன்னிங்ஸில் 79, 13 ஆவரேஜ். இந்த 2024 6 இன்னிங்ஸில் வெறும் 108 ரன், ஆவரேஜ் 21, ஹையஸ்ட் 36. மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்தில் 2023 12 இன்னிங்ஸில் 187 ரன்னு, 17 தான் ஆவரேஜ், ஹையஸ்ட் வெறும் 36. இந்த மாதிரி ஐயரோட நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக விளாண்டு பண்ணார்னா ஒரு நல்ல ஒரு அதுவும் பென் ஸ்டோக் கேட்ச் அருமையான கேட்ச் இல்லைன்னு சொல்ல. பட் இவர் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஷாட் விளாண்டுருக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக நின்று இன்னும் கூட சுப்மன் கில் மாதிரி விளையாண்டுருக்கலாம். அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாப்புல. அப்புறம் வந்து ராஜத் படிதர், அவர் இன்னும் சான்ஸ் கொடுக்கணும். பட் அவரால் முடிஞ்சதை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பண்ணார். அப்புறம் வந்து கேஎஸ் பரத், அவர் கடைசியாக அவர் ஒரு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு 50 கூட அடிக்கலை. ஒரு ரெண்டு ஸ்கோர் வந்து 44-1, 41 அடிச்சிருக்காப்புல. அப்புறம் ஒரு 23, அப்புறம் ஒரு 23, அப்புறம் 28, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 17. மற்றது எல்லாமே சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது. 6, 5, 6, 8 இந்த மாதிரி தான் கேஎஸ் பரத்தோட நிலைமை போய்கிட்டு இருக்கு. பட் மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி ஒரு அஸ்வின் ஓவரில் ஒரு அருமையான கேட்ச் ஒன்று பிடிச்சாப்புல. அதை வச்சு அவர் ஓட்டிகிட்டு இருக்காரு. அதுதான் என்னை கேட்ட ஒரு கொஞ்சம் ஒரு இதாக போய்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. கேஎஸ் பரத் இன்னும் கொஞ்சம் பேட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாப்புல நல்லாயிருக்கும். அதுபோக உங்களுக்கு வேறு யார், அஸ்வின் வந்து கடைசி வரைக்கும் போராடினார். கிட்டத்தட்ட நம்ம பும்ரா வச்சு கிட்டத்தட்ட 10 ஓவர் பக்கம் ஒரு, ஏன்னா 378, 70 முடிஞ்சிருக்குன்னு நினச்சது லீடிங்கில். பட் அஸ்வினால் அந்த 29 ரன் அடித்ததுனால தான் வந்து அவருக்கு ஒரு 399ங்கிற ஒரு கௌரவமான ஒரு இலக்கை வந்து நம்மளால் முடிஞ்சுது. பட் அதுவே டஃப்பு. 350 ரன் அடிக்கிறதே ரொம்ப டஃப்பு. பட் இருந்தாலும் அஸ்வின் வந்து கடைசி வரைக்கும் அந்த போராடி அந்த 29 ரனில் ஒரு அருமையான ஒரு நம்ம பும்ரா கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாப்புல. பும்ரா கூட கிட்டத்தட்ட 28, 29, 26 பால் பேஸ் பண்ணி ரன்னே எடுக்காமல் அவுட் ஆகிட்டு போனார். உண்மையில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு டிஃபென்ஸ் பண்ணி அஸ்வினுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்தாப்புல. குந்திப்பாவது ஏன் தேவையில்லாமல் சுற்றினான்னு தெரியல. சுற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அது மாதிரி அக்ஷர் பட்டேல் ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸ் விளாண்டு இருந்தாப்புல. 45 ரன். அக்ஷர் பட்டேலும் நம்ம சுப்மன் கில்லும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அது மறக்க முடியாத நண்பர்களே. அக்ஷர் பட்டேல் ஒரு அருமையான இன்னிங்ஸ் விளாண்டாப்புல.
அதே மறக்க முடியாது. அப்புறம் என்ன அவங்க இதில் ஆண்டர்சன் 2 விக்கெட்டு, அப்புறம் ஷோயப் பாசிர் 1 விக்கெட்டு, ரேஹான் அகமது 3 விக்கெட்டு, ஹாட்லி 4 விக்கெட்டு, இந்த மாதிரி வந்து அவங்க விக்கெட்டை பிரிச்சுக்கிட்டாங்க. பட்டு அப்புறம் திரும்ப அவங்க ஸ்கோரு திரும்ப இன்னிங்ஸ் ஆரம்பித்தோடனே அவங்க வழக்கம் போல் ஒரு அதிரடி ஆட்டத்தை யூஸ் பண்ணாங்க. அது முகேஷ் குமார் ஓவரை கண்டா அவங்களுக்கு ஏதோ அல்வா சாப்பிட்ற மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி அவன் ஓவரை போட்டு போலும் பொழக்கிறாங்க. ஓவருக்கு 2 ஓவர் கொடுத்துட்றான். 2 ஓவரும் 4 ஓவர் கொடுத்துட்டான். 19 ரன்னு. பும்ரா அது மாதிரி 5 ஓவர் போட்டு ஒரு மெய்டன் 9 ரன் தான் கொடுத்துருக்காரு. அதில் ஏகப்பட்ட பால் பீட்டன் வந்து அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ஜாக் கால்வே ஏகப்பட்ட பால் பீட்டனு. ஏதோ லக்கில் வந்து தப்பிச்சிட்டு இருக்கான் அவன். எனக்கு தெரிஞ்சு உண்மையில் அதான் உண்மை, லக்கில் தப்பிச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அஸ்வின் வந்தார். டக்கட்டை ஒரு தூக்கிட்டாப்பில் போட்டு கேஎஸ் பார்த்து ஒரு அருமையான ஒரு கேட்ச்சு. அஸ்வின் பிரேக் த்ரூ கொடுத்தாருன்னா கண்டிப்பாக இந்த இன்னிங்ஸில் அவர் விக்கெண்டு கொஞ்சம் நிறைய எடுப்பார்னு எனக்கு தோணுது. அந்த நம்பிக்கை இருக்குது. குல்தீப் யாதவ் 4 ஓவர் போட்டு 21 ரன்னு, அஸ்வின் 2 ஓவர் போட்டு 8 ரன் 1 விக்கெட்டு, அக்ஷர் பட்டேல் 1 ஓவர் போட்டு 10 ரன்னு, இந்த மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு 67 ரன்னுக்கு 1 விக்கெட்டு. பட் நாளைக்கு பிச்சு கண்டிஷன் கொஞ்சம் மாறும், கிராக் விழும். மார்னிங்கில் கொஞ்சம் பும்ரா கொஞ்சம் பால் போட்டார்னா 1 விக்கெட் எடுக்கலாம். அது போக அஸ்வினுக்கு கொஞ்சம் நாள் பால் எடுபடுச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக அஸ்வின் ஒரு 5 விக்கெட் கால் எடுக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி பிச்சு கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சப்கான்டினென்ட் விக்கெட்டில் ஒரு 388 ரன்னை வந்து 398 ரன்னை வந்து சேஸ் பண்ணோன்னா அவ்வளோ ஒரு ஈஸி கிடையாது. இங்கிலாண்டோ ஆஸ்திரேலியா பிச்சு மாதிரி கிடையாது. இது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் அவங்களுக்கு தெரியும். அந்த பேஸ் பாலை வச்செல்லாம் இங்கே வந்து கண்டிப்பாக பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏதாவது 2 விக்கெட் மலம் போச்சுன்னா அடுத்து வேலைக்கு. ஏன்னா ரூட்டு வேறு, கையில் இன்ஜுரி வேறு, ஏற்கனவே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கான், கை வர மாட்டேங்குது, கால் வர மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனைகள் இருக்குது. பட் இது இங்கிலாந்து பிச்சு மாதிரி நீங்கள் சேஸ்லாம் பண்ண முடியாது நண்பர்களே. ஏன்னா வந்து நேரம் ஆக ஆக வெயில் வர ரொம்ப கிராக் விழும், பால் இன்னும் டேன் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் அஸ்வின், அக்ஷர் பட்டேல், குல்தீப் மீறி அவங்க வின் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு அது இல்லாமல் பும்ராவுக்கு வந்து ரிவர்ஸிங் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே போட்டு கிளப்பிட்டார். அதனால் கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது நண்பர்களே. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு காலையில் நண்பர்களே. நாளைக்கு எப்படி ரிசல்ட், நாளைக்கு கண்டிப்பாக மேட்ச் முடிஞ்சிடும். இந்த 332 ரன் அடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அப்படி நடந்தால் மிராக்கள் தான் நான் சொல்லுவேன், ரொம்ப மிராக்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி சென்னையில் வந்து 2008 என்னமோ நினைக்கிறேன் 387 ரன்னை வந்து இந்தியா தான் சேஸ் பண்ணியிருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு ஏறா நினைக்கிறேன், இங்கிலாந்துக்கு ஏறா. பட் அதை இப்போ அவங்களால பண்ண முடியுமான்னு கேட்டால் அந்த மாதிரி லெஜெண்ட் பேட்டர்லாம் யாரும் கிடையாது. ஏன்னா அப்போ இந்தியாவில் 10 கேரட் ஆகிட்டு இந்த மாதிரி லெஜெண்ட் பிளேயரில் இருக்கிறனால நம்ம வந்து சேஸ் பண்ணோம். பட் அவங்ககிட்ட அந்தளவுக்கு பேஸ்பால் கிரிக்கெட்டை வச்சு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங்கை வச்சு பண்ண முடியுமா டவுட்டு தான். பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. கொஞ்சம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.